எல்என்டி பைபாஸில் 18 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஐடி ஜோன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதோட ஐடி ஜோனோட அப்ரிசியேஷன் வச்சு லேண்ட் வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுங்க. அதனால் நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்லேயே ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. நம்ம சைட் நேம் பார்த்தீங்கன்னா ஓக் ட்ரீங்க. இது கோயம்புத்தூரில் மதுக்கரைக்கு பக்கத்தில் எல்என்டி பைபாஸ்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் ரோட்டில் நம்ம கொடுத்துருக்கோங்க. வைல்டாக பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இபி ட்ரைனேஜுங்க. அதுக்கப்புறம் பார்க் செட் ஆஃப் 3 பார்க்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க் பாத்தீங்கன்னா மெடிடேஷன் ஏரியா, வாக்கிங் ட்ராக் வருங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா டர்ஃப், பாஸ்கெட் பால், வாலிபால் கோர்ட்டுங்க. தேர்ட் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், ஃபோர்த் கார்டனிங் பண்ணிட்டு இருக்கோங்க. அது போக 1 lakh கெபாசிட்டியில ஒரு டேங்க் கொடுத்துருக்கோங்க. அதுல இருந்து எல்லா சைட்டுக்குமே இண்டிவிஜுவலா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். எனி டைம் வாட்டர் வருங்க. இப்ப சென்ட் பாத்தீங்கன்னா 7,50,000 போயிட்டு இருக்குங்க. இதோட மார்க்கெட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 10.5 போயிட்டு இருக்குங்க. மினிமம் ஒரு 25 lakhsல இருந்து பண்ணி கொடுக்கலாங்க 1 BHK. அதே ஒரு 2 BHK பண்றதுன்னா ஒரு 32 lakhsல பண்ணலாங்க. இப்போ லேண்டுக்குன்னு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பண்ணி கொடுக்க முடியுங்க. கன்ஸ்ட்ரக்ஷனோட போயிட்டீங்கன்னா ஒரு 95% பண்ணிடலாங்க. எனக்கு டவுன் பேமெண்ட்டா எவ்வளவு கையில இருக்கணும்? லேண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs இருந்தா போதுங்க. இதே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட போனீங்கன்னா ஒரு 4.5 இருந்துச்சுன்னா. கோயம்புத்தூரோட அடுத்த டெவலப்மெண்ட்டே இங்கே தான். இந்த ஏரியால நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் பார்க்கலாங்க. அந்த மாதிரி ஒரு லொக்காலிட்டியில ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். பட் இந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி எப்படி இந்த ஏரியால இன்வெஸ்ட் பண்ணா வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம மக்கள் கிட்ட சொல்றோம்னா அதுக்கான விஷயம் என்னென்ன இருக்குங்க ப்ரோ? இப்போ கோயம்புத்தூர்லன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி பைபாஸ்ல 18 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஐடி ஜோன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதோட ஐடி ஜோனோட அப்ரிசியேஷன் வச்சு லேண்ட் வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுங்க. அதனால நம்ம சைட்ல பார்த்தீங்கன்னா வித்தின் 1 இயர்லேயே ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. ஓகே, நான் ஐடி ஜோன் நியர்பையா இருந்தாலே அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஐடி ஜோன் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கறத ஷியோர்டா சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் அண்ட் லொகேஷன் சொல்லிருங்க. நம்ம சைட் நேம் பாத்தீங்கன்னா ஓக் ட்ரீங்க. இது கோயம்புத்தூர்ல மதுக்கரைக்கு பக்கத்துல எல்என்டி பைபாஸுங்க. எல்என்டி பைபாஸ்ல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க. ஓகே, ஆல்ரெடி நல்ல மெயின் ரோட் பேஸ். ஏன்னா ஒரு எல்என்டிங்கிறது கோயம்புத்தூர்லயே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பைபாஸுங்க. ஜஸ்ட் அதுல இருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ எந்த மாதிரி லொகேஷன் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ சைட்டோட டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க? அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் ரோட்டில் நம்ம கொடுத்துருக்கோங்க. வைல்டாக பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இபி ட்ரைனேஜுங்க. அதுக்கப்புறம் பார்க் செட் ஆஃப் 3 பார்க்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ஏரியா, வாக்கிங் ட்ராக் வருங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா டர்ஃப், பாஸ்கெட் பால், வாலிபால் கோர்ட்டுங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், ஃபோர்த் கார்டனிங் பண்ணிட்டு இருக்கோங்க. அது போக 1 lakh கெபாசிட்டியில ஒரு டேங்க் கொடுத்துருக்கோங்க. அதுல இருந்து எல்லா சைட்டுக்குமே இண்டிவிஜுவலா பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். எனி டைம் வாட்டர் வருங்க. பேசிக் அம்யூனிட்டிஸ் வாட்டர், இபி, ரோடு, ட்ரைனேஜ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஏன்னா பக்கா கேட்டட் கம்யூனிட்டி, 3 வகையான பார்க் வேற, அதுலயும் வேற வேற மாதிரி டெவலப்மெண்ட்ஸோட சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் இந்த சரௌண்டிங்ஸ் எந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்? இப்ப ஸ்கூல், காலேஜஸ், இல்ல ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஷாப்பிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படிங்க? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. 15 minutes ஒன்ஸ் பஸ் வந்துட்டே இருக்குங்க. அது போக சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குங்க. காலேஜஸ் பாத்தீங்கன்னா நியர்பை தாங்க. எல்லாமே ஒரு 5 minutes டிராவல் தான். ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்கன்னா ஒரு 5 minutes 7 minutes தான் ஆகுங்க. ஆல்மோஸ்ட் வந்து சரௌண்டிங்ஸ்ல என்னென்ன வேணுமோ எல்லாமே வித்தின் ஒரு 5 minutesக்குள்ள நீங்க ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஸ்கூல், காலேஜ் ஆகட்டும் 5 minutesல எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சைட்டுமே நீங்க ஆல்மோஸ்ட் நல்லாவே பிரிச்சிருக்கீங்க. எல்லா அம்யூனிட்டிஸும் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி சென்ட்டோட பிரைஸ் அண்ட் இப்போ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படி இப்போ சென்ட் பாத்தீங்கன்னா 7,50,000 போயிட்டு இருக்குங்க. இதோட மார்க்கெட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 10.5 போயிட்டு இருக்குங்க. 10.5 பட் நம்ம இப்போ 7.5 கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு இந்த ஏரியாவோட மார்க்கெட் பிரைஸ் ஓவராலா பாக்குறப்போ 10.5 லட்ச ரூபாய் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஏன்னா இது ரொம்ப ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கு. இப்ப நீங்க வாங்குறதா இருந்தா கூட 7.5 லட்ச ரூபாய் பெர் சென்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்ப நீங்க வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா ஆல்ரெடி நிறைய வீடு சைட்டுக்குள்ள இருக்கு. நீங்க என்ன ஒரு பட்ஜெட்ல இருந்து வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 25 lakhsல இருந்து பண்ணி கொடுக்கலாங்க 1 BHK. அதே ஒரு 2 BHK பண்றதுன்னா ஒரு 32 lakhsல பண்ணலாங்க. ஓகே, நான் கோயம்புத்தூர்ல நல்ல டெவலப்மெண்டான ஏரியா, எல்என்டி பைபாஸ்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல வீடு அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம இடம் வாங்கி நம்மளே இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் இந்த பட்ஜெட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னா டவுட் தாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல லொகேஷன்ல ஒரு 25 லட்சம் ரூபாய் பட்ஜெட்லயே சொந்த வீடு அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனா எடுத்துக்கலாம் நீங்க ஓக் ட்ரீயை. ஸோ ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா, சைட்டுக்குள்ளேயுமே நிறைய வீடும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடத்துக்காகட்டும் இல்ல வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது
போதும் லோன் எந்த அளவுக்கு உங்களால சப்போர்ட் பண்ண முடியும்? இப்போ லேண்டுக்குன்னு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பண்ணி கொடுக்க முடியுங்க. ஓகே, லேண்டுக்கு இதுவே நீங்க 80%. கன்ஸ்ட்ரக்ஷனோட போயிட்டீங்கன்னா ஒரு 95% பண்ணிடலாங்க. மோஸ்ட்லி ஒரு 70% எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. பட் லேண்டுக்கே இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 80% வரைக்குமே பண்ணிக்கலாமா? அதே நீங்க வந்து வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றப்போ 90% வரைக்கும் இவங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப பேசிக்கா நான் இங்க வீடு கட்டணும் அப்படின்னா எனக்கு டவுன் பேமெண்ட்டா எவ்வளவு கையில இருக்கணும்? இப்போ உங்களுக்கு லேண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 lakhs இருந்தா போதுங்க. ஓகே, இதே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோட போனீங்கன்னா ஒரு 4.5 இருந்துச்சுன்னா பெஸ்ட்டா பண்ணிக்கலாங்க. ஓகே. 2.5 லட்ச ரூபா இருந்தா நீங்க இடமா கொடுத்துறீங்க. அதே 4.5 லட்சம் இருந்தா நாங்க வீடாவே கன்ஸ்ட்ரக்ஷன் வீடாவே யோசிச்சுக்கலாம். பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, அப்புறம் என்னங்க இவ்வளோ மெயின் ஏரியா, எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கு, கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் வேற. 2.5 லட்ச ரூபாய் இருந்தா போதும், நீங்க இடம் தாராளமா வாங்கிக்கலாம். இவங்களே வந்து பேலன்ஸ் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா 4.5 லட்ச ரூபாய் கையில இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பட்ஜெட் வந்து இதுதான் அப்படின்னா இதுக்குள்ள நீங்க தாராளமா இந்த லொகேஷன்ல இந்த மாதிரி ஒரு பிரைம் சைட்டா கூட இப்ப நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஓக் ட்ரீ பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பிரதர் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது தவிர கோயம்புத்தூர்ல ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க உங்க சைட்ல இருந்து கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லிக்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட ஆன்கோயிங்கில் 13 ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஜிகே ஹாப்பினஸ்ட் பார்த்தீங்கன்னா கொண்டையம்பாளையம், ஜி கார்டன் குறும்பாளையம், டெக் வேல்யூ ராமகிருஷ்ணா காலேஜ் நியர்பை கேரநத்தம், ஒலிவியா பிரீமியம் பிளாட்ஸ் அப்பனாக்கியம்பட்டி, ஐகானிக் சிட்டி அப்பனாக்கியம்பட்டி, தாய் அவென்யூ பல்லடம், நட்சத்திரா கார்டன் அவினாசிபாளையம். இது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக கோயம்புத்தூர்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட ப்ராஜெக்ட் ஸோ இந்த ஓக் ட்ரீ மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஒரு 13 ப்ராஜெக்ட்டுங்க. கோயம்புத்தூரோட பிரைம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்தெந்த பேஸில் எந்தெந்த ஊர் இருக்கோ அந்த ஏரியா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. நல்லா ப்ரீமியம் பிளாட்ஸாக போகிறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்லையும் எல்லா ஏரியாலையும் எல்லா வகையான பட்ஜெட்லையுமே உங்களுக்கு பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்குமே ஏற்ற மாதிரி எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க. லோன் சப்போர்ட் வரைக்கும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ள எந்த ஏரியாவில் இடம் தேடிட்டு இருந்தாலும் இல்லை வீடா வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஆர்ஆர் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம். கால் பண்ணிட்டு டைரக்டாக விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ.